நிச்சயம் சொல்லி சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மீது புகார் எதிரொலியாக ராயபுரம் பெண் கவுன்சிலர் பெண் மாமன்ற உறுப்பினர் கட்சியை விட்டு அதிரடியாக திமுக தலைமை நீக்கி தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. ராயபுரம் மண்டலத்தில் 51வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருப்பவர் நிரஞ்சனா. இவரது கணவர் ஜெகதீசன் வழக்கறிஞராகவும் உள்ளார். வடசென்னை மாவட்ட உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற செயலாளராகவும் பணியாற்றி வந்தார். இவர் மீது பல்வேறு புகார்கள் கூறப்பட்டன. போலீசாரை ஆபாசமாக பேசியது, நடைபாதை வியாபாரிகளிடம் மோதல் போக்கை மேற்கொண்டது, மாநகராட்சி பொறியாளரிடம் மோதல் போ என பல புகார்கள் தலைமைக்கு அனுப்பப்பட்டது. இதனால் ஜெகதீசனை கட்சியில் இருந்து நீக்கி வைத்தனர். கட்சி தலைமை அவரை எச்சரிக்கை செய்து இது தொடர்பாக இந்த நிலை மீண்டும் தொடர்ந்து அவர் மீது கட்சி தலைமைக்கு புகார் சென்று கொண்டிருந்தது. சென்னை மாநகராட்சியில் ஒரு சில மாமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடுகள் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதாக கூறி புகார்கள் காவல்துறை மூலம் தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக அறிவாலயத்தில் முக்கிய நிர்வாகிகள் விசாரணை நடத்தினர். பல கவுன்சிலர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு எச்சரிக்கையும் செய்யப்பட்டது. ஒரு சில கவுன்சிலர் செயலை பாராட்டியும் தலைமை உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு சில மாமன்ற உறுப்பினர்களின் செயலால் பொதுமக்களிடையே அதிருப்தி ஏற்பட்டு ஓட்டுகள் குறையலாம் என தகவல் பரவிய போது இது தொடர்பாக இந்த திமுக மாமன்ற உறுப்பினர் மீதும் பல புகார்கள் வந்த வண்ணம் இருந்ததால் அவரை இந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் உள்ளிட்ட பல்வேறு அவர் வகித்த பதவியிலிருந்து திமுக தலைமை தற்போது நீக்கி உள்ளது. தலைமை